ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான் ஜீமா போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். ஏதோ பைத்தியக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவியாடா? ஏய் 1 2 3 4 5 6. பெருமதிப்பிற்குரிய சீமான் அண்ணன் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்காரு. அவர் பேசின எந்த ஒரு காணொளியும் அவ்வளோ சீக்கிரம் நான் தள்ளிட்டு போயிட மாட்டேன். எல்லா வீடியோவையும் நான் உட்கார்ந்து கவனமாக கேட்பேன். நீனும் நானும் ஒரு ரத்தமடா, யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மரம்தான். அவருடைய பேச்சுக்களில் நிறைய கருத்துக்கள் இருக்கும், அதை நான் ரசித்து கேட்பேன். ரொம்ப நாளா வெம்புழுதியில வெங்காட்டுல வேர்க்க பனியில இந்த டிக்டாக் காலத்திலிருந்து அதிகமான வீடியோக்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். டிக்டாக் பேன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதுலையும் மிஸ் பண்ணுறதில்ல. எல்லா வீடியோவையும் நான் பார்ப்பேன். அவர் பேச்செல்லாம் ரொம்ப கவனித்து கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க. ஆனால் நம்ம சீமானண்ணன் மாதிரியே இருக்கிற இந்த செபாஸ்டியன் சைமன் இருக்கான் இல்லையா, இந்த பரதேசி பையன் என்னைக்கு உள்ளே வந்தானோ அன்னைக்கே இந்த கட்சி நாசமாக போச்சு. இந்த செபாஸ்டியன் சைமன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறான். இந்த செபாஸ்டியன் சைமன் இன்னைக்கு கூட ஒரு மேடையில் பேசியிருக்கான். ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான் ஜீமா போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். ஏதோ பைத்தியக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? ஏதோ பைத்தியக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யார் ஊசி போட்டுக்கிறது அப்படின்னு கேட்குறான். இப்போது நீட் தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எதிராக நம்ம போராடிட்டுருக்குறோம். இந்த நீட்டுங்கிறது லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து அந்த பரீட்சை எழுதணும், அதுக்கப்புறம்தான் மருத்துவம் படிக்கவே உள்ளே போக முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு நுழைவு தேர்வாக இந்த நீட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு தேவையில்லாத விடயம். இது பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸுக்குள்ளே போக முடியும், இதை படிக்க முடியும். இப்போது உனக்கு டாக்டர் ஆகணுங்கிற கனவு இருந்தால் தானே நீட்டுக்கு எதிராக பேசுவேன். அப்போது நீட்டை ஆதரிக்கிறேன் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல், நீ டாக்டர் ஆனால் யார் ஊசி போட்டுக்கிறது, அப்போ நீ டாக்டர் ஆகக்கூடாது, டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுனா அப்படியே மறைமுகமாக நீட்டுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஆச்சா? அதே வேலையை தான் இந்த பரதேசி பிக்காளி பையன் இந்த செபாஸ்டியன் சைமன் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறான். இப்போது எல்லாரும் டாக்டர் ஆகிட்டால் யார் ஊசி போட்டுக்கிறது அப்படின்னு கேட்குறான். நாம் எல்லாருமே விவசாயிகளாக தான் இருந்தோம், அதுக்கப்புறம் தான் படித்து வேறு வேலைக்கு நம்ம போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் புது புது தொழில்நுட்பம் வருது, அந்த தொழிலுக்கு நம்ம மாறுறோம். இந்த தொழில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் விவசாயிகளாக தான் இருந்தோம். இப்போது திரும்ப எல்லாரும் விவசாயி ஆகணும் அப்படின்னு இந்த செபாஸ்டியன் சைமன் சொல்கிறானே, எல்லாரும் விவசாயி ஆகிட்டா அந்த விளைவிக்கிற பொருளை வாங்கி திங்கிறது யார்? எல்லாரும் விவசாயம் பண்ண போயிட்டா எந்த ஒரு அறிவியலையும் உண்டாக்கக்கூடாதா? இப்போது எதிரி நாட்டுக்காரன் புது புது அறிவியலை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். தினம் இந்த சேட்டலைட்டில் நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான், நிறைய ராக்கெட்டுகளை உருவாக்குறான், நிறைய பீரங்கிகளை உருவாக்குறான். இப்போது நம்ம நாடு அறிவியலில் வளர்ச்சி அடையலை அப்படின்னா மற்ற எதிரி நாடுகளிடமிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது? நம்ம எல்லாரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு மண்ணை கொத்திக்கிட்டே உட்காந்துருந்தா, நாம் படிக்காமல் தற்குறிகளாகவே இருந்தால் எதிரி நாடுகள் என்ன பண்ணுவாங்க? நம்மளை மீண்டும் அடிமையாக்கிடுவாங்க. நாமெல்லாம் எப்படி அடிமையானோம்? அறிவியலில் வளர்ச்சி அடையாத காரணத்தினால தான். நாம் அப்படியே மங்குனிகளாக இருந்ததுனால தான் நம்மளை இன்னொரு அரசு நம்மளை ஆண்டுச்சு.
அவன்லாம் அறிவியலில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டான். அவன்லாம் பெரிய பெரிய பீரங்கி, பெரிய பெரிய துப்பாக்கி, பெரிய பெரிய குண்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணான், நம்ம மேலே போட்டு நம்மளையெல்லாம் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நம்மளை அடக்கி ஆண்டுக்கிட்டு இருந்தான். இப்போது நாமெல்லாம் படிக்காமல் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா என்ன ஆகும், திரும்ப ஏதோ ஒரு நாட்டுக்காரன் நம்மளை வந்து அடிமைப்படுத்திடுவான். அப்படி இருக்கும்போது இந்த செபாஸ்டியன் சைமன்கிற இந்த பரதேசி பிக்காளி பையன் படிக்காத படிக்காத படிக்காத, எந்த ஒரு மேடையிலையும் படிங்கப்பா, நல்லா படிங்கப்பா, உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்து படிங்கப்பா, டாக்டர் தான் வேணான்னு சொல்லிட்ட, வேறு எதையாவது படின்னு சொல்லியிருக்கிறியா, சரி ஒரு என்ஜினியர் ஆகு, ஒரு என்ஜினியர் ஆகு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறியா, வேறு டிபார்ட்மெண்ட்லையாவது நீ படின்னு சொல்லியிருக்கிறியா, இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 8ஆம் கிளாஸாவது படி அப்படின்னு ஏதாவது ஒரு மேடையில் சொல்லியிருக்கான அந்த பரதேசி பிக்காளி பையன் செபாஸ்டியன் சைமன் சொல்லவே மாட்டான். ஏன்னா இவன் ஒரு சங்கி பையன், சங்கி பரதேசி பையன். நாம் நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராடுறோம். அச்சுக்கப்பா 1 2 3 4 5 போ படி 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 படின்னு சொல்லி 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 நம்ம குழந்தைகளை எந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். இந்த பரதேசி பையன் பேசுகிறத நம்ம பிள்ளைங்க எப்படியோ எக்கு தப்பாக அந்த வீடியோ கண்ணில் சிக்கிடுது, அவங்களும் அதை கேட்டுடுறாங்க. உடனே இது என்ன ஒருத்தன் படிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கிறான், நீ என்ன படின்னு சொல்கிற அப்படின்னு இந்த 5வது 6வது படிக்கிற பிள்ளைகள்லாம் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குது. இவனோட ராவடி பெரிய ராவடியாக இருக்குது. இந்த நாய் வாய்க்கு வந்ததை எதையாவது வளரிட்டு போகிறான். எல்லாரும் டாக்டர் ஆகிட்ட, யார் கம்பவுண்டர் ஆகுறது, யார் ஊசி போட்டுக்கிறது, இப்படியே கேட்டுட்ருக்கிறான். சரி எல்லாரும் ஊசி போட வந்தால் யாருடா டாக்டர் ஆகுறது, யாரா ஊசி போடுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த வீடியோ மூலமாக இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து நம்ம சீமான் அண்ணன் பேசினா மட்டும் மேடையில் பேச விடுங்க. இது மாதிரியான பரதேசி பிக்காளி பையன் செபாஸ்டியன் சைமன் வந்தால் மேடையிலேயே ஏற்றாதீங்க, அவனை பேசவே விடாதீங்க. அவன் ஒரு குடிகார பையன், சரியா? அவன் நாட்டை கெடுக்கிற குடிகார பையன், அவனை ஏற்றாதீங்க. சீமான் அண்ணன் பேசுனா அவரை மட்டும் பேச விடுங்க. நன்றி. இந்த சேனல் மென்மேலும் வளரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தொகையை அனுப்பி இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். பக்கத்தில் இருக்கிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் அனுப்பலாம். இந்த சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம். நன்றி, வணக்கம்.